வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் குரூப் பி நான் கெசட் மினிஸ்ட்ரியல் இன் லெவல் 6 ஆஃப் பயோமேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டட் பாருங்கள் 14/3/2024 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் பர்சனல் விங். ஓகேங்களா, டேட்டட் வந்து பாருங்கள் இன்றைக்கி தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா applications are invited from eligible Indian citizens who are natives or resident of the Union Territory of Puducherry. ஓகேங்களா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 256 வேக்கன்சிஸ், அதாவது 256 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் குரூப் பி நான் கெசட் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் பர்சனல் விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதற்கான எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிபிஏஆர் சொல்லுவாங்க. அதை தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இதிலே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன், அதாவது பிரேக்கப் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாகவும் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் படியும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, அப்புறம் மோட் ஆஃப் அப்ளிகேஷன், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா recruitment.py.gov.in மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க dpar.py.gov.in. ஓகேங்களா, இதற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/3/2024 அன்னையிலேருந்து தான் நீங்கள் இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்போலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 25/3/2024 ஓகேங்களா, காலை 10 மணி முதல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/4/2024 ஓகேங்களா. மார்ச் 25 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 24 மாலை 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயிலு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கான ப்ரூஃபும் நான் பார்த்துருக்கேன். இது வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட சொன்னால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ இது வந்து பாருங்கள், அண்டர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் இப்போ அந்த வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதையும் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்யூர்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் பை டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் பப்ளிஷ்ட் டவுன்லோட். நீங்கள் recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது உண்மைதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு. நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு நண்பா, எக்ஸாமுக்கு படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.